ஹாய், வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து 1/2 kg நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருங்க. ஏன்னா நாட்டுக்கோழி இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விடணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், வேக வச்சுட்டேன். நான் சைட் பை சைடு இந்த நாட்டுக்கோழி தேவையானதுக்கு மசாலா அரைக்கலாம். ஒன்றும் இல்லை, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வரமிளகா, 1 கைப்பிடி கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இதாங்க தேவையான மசாலா. அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகா 2 போட்டிருக்கேன். ஏற்கனவே நிறைய வரமிளகா போட்டிருக்கனால 2 தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளி வணங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் மசாலா சேர்க்கணும். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா வரமிளகா வேறு 7-8 முன்னாடி போட்டு அரைச்சிருக்கோம். இப்போது 2 வரமிளகா போட்டிருக்கனால நான் லைட்டாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச கறியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் நல்லா கொதிக்கும். மசாலா எல்லாம் கறிக்குள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த நாட்டுக்கோழியில் படணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துருங்க. நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்துருங்க. வறுத்துட்டு லைட்டாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதை வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்புல ஊற்றிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 5 மினிட்ஸ் கழித்து இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. பாய்.